Hello and welcome to my channel. இன்னைக்கு வந்து கேல் சீட்ஸ் க்ரோ பண்றத பத்தி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட கடுகு மாதிரி தான் இருக்கும் இந்த சீடு. இந்த பாட் அண்ட் லைட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்புறம் டெம்பரேச்சர் இதெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டோட நீட் பாத்தீங்கன்னா width வந்து ஒரு 18 inches அது இருக்கணும். சோ இது ஒரு 13 inches இருக்கு இந்த பாட்ல. சோ பரவாயில்லை. இதல க்ரோ பண்ண போறேன் நான். இதல ஸ்குவாஷ் இருந்துச்சு சம்மர்ல. அது சரியா வரல, ஃபெயிலியர். அதை எடுத்துட்டு இப்போ இது வளர்த்த போகிறேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12 inches அது இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 9 inches ஹைட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு சீடுக்கும் நடுவில் ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா 8 to 12 inches அப்படி இருக்கணும். அதாவது 20 to 30 centimeter இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 8. ரொம்ப படர்ந்து வரும். அந்த கேல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது படர்ந்து வர்றதுக்காக 8 inches கேப் விட்டுறணும் ஒரு சீடுக்கு நடுவில். ஸோ இந்த பாட்டில் ஒரு ஸ்பேஸ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நம்ம எந்த பாட் யூஸ் பண்ணுறோமோ அதில். அதுக்கப்புறம் டெப்த்து பார்த்திங்கன்னா சீடை போடும்போது ஒரு 1/4 inch அப்படின்னா 1/4 inch இங்கே இருக்கு இல்லையா, சென்டிமீட்டரில் ஒரு 0.6 centimeter இந்த அளவுக்கு இந்த டெப்த்துக்கு சீடை உள்ளே போடணும். இந்த டெப்த் குழி பண்ணிவிட்டு சீடு போடணும். அதுக்கப்புறம் இது பெஸ்ட்டு டைம் ஃபாலில் நான் க்ரோ பண்ண போகிறேன். அதாவது ஆகஸ்ட் எண்டில் போடணும். நானே கொஞ்சம் லேட்டு தான். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ராஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி 6 weeks or 8 weeks முன்னாடி போடலாம். இப்போவும் ஓகே தான். ஸோ நான் இதை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குழி பண்ணிவிட்டு இந்த இடத்துல 0.6 centimeter சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆழத்துக்கு சீடை நீங்கள் போட்டுடணும். சும்மா லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் ஸ்பேஸிங் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 8 inches இருக்கணும். ஸோ ஃப்ராஸ்ட்டுக்கு முன்னாடி 8 or 6 weeks முன்னாடி போடணும். ஸோ நான் இப்போ பாருங்கள் இந்த சீடை எடுத்துகிட்டு சின்னதாக குழி பண்ணிவிட்டு உள்ளார போட போகிறோம். போட்டு முடிச்சிருங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த சீடுக்கும் இந்த ஒரு சீடு போட்டிருக்கோம் இல்லையா, 8 inches இங்கே மேபி இந்த எண்டில் ஒரு சீடு போடலாம். இந்த எண்டில் இது பிகினர்ஸ்க்கு தான். ஸோ தெரிஞ்சவங்களாம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்று இந்த மாதிரி. அப்போ இதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் அந்த எண்டில் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம், அப்புறம் சென்டரில் ஒன்று. ஒரு ஹோல்லேயே ஒரு சீடு போட்டால் நம்ம தின் அவுட் பண்ண தேவையில்லை. ஒன்று தான் முளைக்கும். ஆக்சுவலாக 2 விழுந்துருச்சுங்க. இங்கே ஒன்று இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக வின்டரில் ஸ்னோவில் கூட இருந்துச்சு போன சீசனில். இங்கே ஸ்னோவில் கூட அப்படியே விட்டுறலாம் வெளியில். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக சீசன் முடிஞ்சு பயங்கர ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் அதுலேயே கூட கீரை வந்துச்சு மறுபடியும். அந்த மாதிரி இது ஸ்னோஃபால்லையும் சர்வைவ் ஆகிற ஒரு இது தான். ஸோ இது பீட்ரூட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இது டூ மச் சன் கொடுத்தீங்கன்னா இலையெல்லாம் கருகிரும். ஸோ ரொம்ப டூ மச்சாகவும் இருக்கக்கூடாது சன்லைட்டு, ஓரளவுக்கு மாடரேட்டாக. அவ்வளோதான், போட்டாச்சு. எல்லா பக்கமும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. டெய்லி கரெக்டாக மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஸ்ப்ரிங் அண்ட் ஃபால் தான் பெஸ்ட்டு சீசனு க்ரோ பண்ணுறதுக்கு. 55 to 75 days இது ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபால் க்ராப்பு. அவ்வளோதான், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.